அப்புறம் என்னப்பா, சிஎஸ்கேவோட ஹர்திக் பாண்டியான்னு அறிவிச்சிருவோமா? ராமகிருஷ்ண கோஷ என்ன ஃபார்ம்ல இருக்காண்டா? ஏப்பா பேட்டிங் பவுலிங்ல அம்மாடி அம்மா, சத்தியமா நான் கூட இந்த விஜயசாரி ட்ரோஃபிக்கு முன்னாடி எதுக்குடா இந்த பையன் எப்படியோ ஆட வைக்கவும் போறதில்ல, ஐபிஎல் ஆடுற அளவுக்கு இந்த பையனுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரியும் தெரியல. ஏதோ ருத்துராஜ் கெய்க்வாடோட கோட்டால தான் பயவுல உள்ள இருக்குன்னு நினைச்சேன். அப்புறம் விஜயசாரி ட்ரோஃபிக்கு அப்புறமா தான் தெரியுது பயவுல யாரு, பயவுலையால என்ன பண்ண முடியும்னு. நாளுக்கு நாலு சும்மா கேம் பீக் பீக் பீக்ல போயிட்டே இருக்கு. பால கையில கொடுத்தா சும்மா சொருன்னு சொருவி விக்கெட்ட கலட்டுறாப்புல. பேட்டை எடுத்தாலும் கண்ணா பின்னால பழக வராண்டாயாவா. சத்தியமா நாளா சிஎஸ்டியோட பிளேயிங் டோல் வீடியோல கன்சிடர் கூட பண்ணல. ஆனா இப்போ தலைவர் இல்லாம பிளேயிங் டோல்லே இல்ல. செல்லத்தை மட்டும் இந்த கொடூர ஃபார்மோட அந்த ஃபாரின் ஆல்ரவுண்டர் ஸ்லாட்ல வச்சோன்னு வைங்க, டீம் சும்மா ரண கொடூரமா இருக்குடாயாப்பா. அப்புறம் ரெண்டு ஃபாரின் கொண்டு சும்மா சொருவலாம். யோ ஜிஜே மாமா, நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் அடிச்சு 2 வருஷம் ஆச்சியா அவன் முன்னாடி சுத்தின இருக்க. இப்ப டொமஸ்டிக்ல கொடூர ஃபார்ம்ல இருக்காப்புல பயவுலையும் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் தாயா, பயவுலையே எடுத்திருக்கலாம். ஆமா, சிஎஸ்கேல இருந்து இன்டர்நேஷனல் அண்டர் அடிச்சாலே ஸ்கோர்ல இருந்து தூக்கிடுவேன். அப்புறம் இந்த பையன்லாம் டொமஸ்டிக்ல என்னத்த பண்ணி எங்க உனக்கே தோனியை சேர்ந்தவங்க மேல வன்மத்தை கொட்டவும், கேப்டன் கில்லுக்கு எந்த பிரச்சனையும் வராம அவன் பின்னாடி சொம்ப தூக்கினாலேயுமே உனக்கு நேரம் பத்தல. அப்புறம் எங்க நீ இதெல்லாம் பார்க்க போற? அது எப்படா மயிராண்டிகளா ருத்ராஜ் கெய்க்வாட மட்டும் வெளியெடுத்து வைப்பீங்க அண்டர் அடிச்சோம்? எப்பா என்ன வன்மண்டா. சில்வர் பிளே பட்டன் வாங்க கிட்ட வந்தாச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிட்டு போயிடுங்கடா. அப்பா.